அன்பு ஊழியக்காரர் நத்தானியேலை குறித்து ஒரு சில வார்த்தைகள். மார்நாத்தா வேதாகம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவரோடு பழகவும் அதற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினாலே நடக்கிற ஊழியத்தில் அவர் ஊழியக்காரராய் இருக்கிறதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய உடன் ஊழியக்காரர் நத்தானியேல் ஐயாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே தன்னுடைய 70வது ஆண்டையும் 50 ஆண்டு ஊழியத்தையும் குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால், தாழ்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்ன போல, ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அன்றைக்கு பைபிள் ஸ்கூலில் எப்படி பார்த்தேனோ அப்படியே தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அநேகர் எழுப்பினால் நாடு செழிக்கும், சபை வளரும். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த போது சீலவாம் என்ற ஸ்தாபனத்திலே அவர் இணைந்தார். அவர் இணைந்த அந்த நாட்களிலே நானும் அந்த சீலவாம் ஸ்தாபனத்தில் இருந்தோம். நண்பர்களாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக இனிய நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறதிலே மிகப்பெரிய போர் வீரன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய ஊழியத்திலே அவர் சம்பாதித்த ஆத்துமாக்கள் அவருடைய பிள்ளைகளைப் போல அவர் வளர்த்து கொண்டு வருகிறார். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை செய்வானோ அதையெல்லாம் தன்னால் ரட்சிக்கப்பட்ட தன் மூலமாக கிறிஸ்துக்குள் வழிநடத்தப்படுகிற மக்களுக்கு அவர் செய்து வருகிறது மிகப்பெரிய ஒரு காரியம். சங்கீதம் 24 சொல்கிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று. இந்த 70 வயதிலும் 50 ஆண்டு கால ஊழியத்திலும் கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்து நீங்கள் வேண்டிக் கொண்டதையெல்லாம் நிறைவேற்றி இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் வரப்போகிற நாட்களிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று மனப்பூர்வமாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக, எங்களுடைய ஊழியர்களின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இந்த விழாவிலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவநாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய பகுதியிலே இருக்கிற எல்லா ஊழியர் ஐக்கியத்திலும் பொறுப்பாளராக இருக்கிற பாஸ்டர் நத்தானியேல் ஐயா அவர்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். முப்பெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அவருடைய சபையை வாழ்த்துகிறோம். உலகத்திலே 65 ஆண்டுகள் வேலை செய்துவிட்டால் உன்னுடைய ஊழியம், உன்னுடைய உழைப்பு இந்த உலகத்திற்கு போதும், போய் நீ ரெஸ்ட் எடுத்துக்கொள் என்று உலகம் சொல்கிறது. ஆனால் தேவன் இந்த 70வது ஆண்டிலே கூட அவருக்கு தேவையான பலனையும் கிருபையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு, இன்னும் சொல்ல போனால் மோசேயின் ஊழியம் 80 ஆண்டுகளிலே தான் ஆரம்பித்தது. அதுபோல இவருடைய ஊழியத்தையும் கூட கர்த்தர் நன்றாக செய்யும்படியான கிருபைகளை கொடுத்து இன்னும் வருகை வரைக்கும் பல ஆண்டுகள் நம்மோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. விசேஷமாக அருமையான ஐயாவுடைய குணநலன் என்னவென்றால், அவர்கள் யார் என்ன உதவி கேட்டாலும் விரைந்தோடி சென்று உதவி செய்வார்கள். ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இவருடைய தகப்பனுடைய அந்த மனநிலை தொடர்ந்து எங்களுக்கும் இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கும் அது காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருக்காக ஒழுங்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஐயா, உங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதம் 92:15 படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இனிமேதான் உங்களுக்கு ஊழியம் அதிகமாக இருக்க போகிறது. இந்த வயது நீங்கள் ஊழியம் செய்வதற்கு தடையாக இருக்க போவது இல்லை. இனிமேல் தான் நீங்கள் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய போகிறீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you ஐயா. மார்நாத்தா இயக்கம் ஊழியர்களை உருவாக்குகிற நிலையில் மட்டுமல்ல, அநேக தலைவர்களை உருவாக்கி உள்ளது என்று அவ்வப்போது
சொல்லப்படுகிறபடி மார்நாத்தா இயக்கத்தில் இறை பயிற்சி பெற்று வேத கலாசாலையிலிருந்து வெளியேறிய நாள் துவக்கி ஆண்டவருக்கென்று ஊழியத்தில் படிப்படியாக பல நிலைகளில் கர்த்தரை மகிமைப்படுத்தி இன்றைக்கு இந்த பட்டணத்தில் ஒரு தலைவராக தேவனுடைய மனுஷனாக போதகர் நத்தானியல் அவர்கள் இந்த பட்டணத்தில் கர்த்தருக்கென்று ஆற்றியுள்ள சேவை மிகப்பெரியது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நடந்து செல்கிற வழிகள் எல்லாவற்றிலும் செருப்பு இல்லாமல் நடக்கிற ஒரு வழக்கம் அவருக்கு இருந்தது. தம்முடைய ஊழியத்தை மாத்திரமின்றி எல்லா ஊழியர்களின் ஊழியங்களையும் கர்த்தருடைய ஊழியமாய் கருதுகிற ஒரு பெருந்தன்மையுள்ள பெரிய இருதயம் உள்ள மனுஷன். 50 ஆண்டுகள் ஊழிய திருப்பணியை மிகவும் நிதானமாய் ஓட கர்த்தர் கிருபை கூர்ந்ததற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய சேவைக்கென்றே தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவர். தீத்து 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தின்படி வாழும் உண்மையான தேவ மனிதர். கண்காணியானவரின் தகுதி படைத்தவர், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, நல்ல போர் சேவகர். பட்டினி, பசி, வசதியின்மை, உடுக்க உடையின்மை, தங்க இடையின்மை என்ற சூழ்நிலையில் ஆரம்ப நாட்களில் அவ்விடத்தில் தேவனுடைய வெளிப்பாட்டிற்கு கீழ்ப்படிந்து ஊழியத்தை தொடங்கினார்கள். இன்றோ மிக பெரிய ஆலயம் கட்டி மிகவும் அழகாகவும் ஆத்தும நிறைந்து வழியும் சபையாக மகிழ்ச்சி அடைகிறேன். நத்தானியல் அவர்கள் ஒரு நல்ல தேவனுடைய மனிதர், பழகுவதற்கு பண்பாளர், அன்பிலே அன்பாளர். அவருக்கு பகை ஒன்றும் தெரியாது. கள்ளம், கபடு, கசப்பு இவைகள் எதுவுமே அறியாதவர். 70 ஆண்டு பிறந்தநாள் காணும் ஐயா அவர்களுக்கு ஊழியத்திலே 50 ஆண்டுகள் தொடர்ந்து செய்த இந்த கிருபைகளை நினைத்து நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நத்தானியலை ஆண்டவர் கண்டுபிடித்தார், நத்தானியலை ஆண்டவர் கண்டெடுத்தார். கண்டுபிடிக்கப்பட்ட நத்தானியல், கண்டெடுக்கப்பட்ட நத்தானியல் அவர்கள் சுகித்து வாழ, செழித்து வாழ, சுகமாய் வாழ, ஆகாயமாய் ஆயுள் நீண்டு வாழ வாயார மனதார வாழ்த்துகிறேன். எங்கள் வீட்டு மாப்பிள்ளை 70வது பிறந்த நாளை காண்கின்ற அவரை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். அவர் அன்பு நிறைந்தவர், ஆண்டவர் பணியிலே ஆர்வம் மிக்கவர், பழகுவதிலே இனிமையானவர், கொடுப்பதிலே ஈகை குணமுடையவர், உண்மை உள்ள தேவ மனிதன், ஊக்கமாய் ஜெபிப்பவர், எளிமையானவர், ஏற்ற தாழ்வு இல்லாதவர், ஐயமில்லாமல் பழகுபவர், யாவரோடும் ஒற்றுமையாக இருப்பவர், ஓங்கி வளர்ந்து இன்றைக்கு நிற்பவர், அவ்வியம் பேசாதவர், அனைத்தையும் உடைய தேவ மனிதன். இவர் வாழ்க வாழ்க என்று இவரை வாழ்த்துகிறேன். மேகமும் மழையும் போல, கடலும் அலையும் போல, பூவும் மலரும் போல, சந்தனம் போல உரச உரச மனம் தந்து, மெழுகு போல உருகி ஒளி தந்து, உப்பு போல கரைந்து சுவை தந்து, இந்த தேசத்திற்கும் உலகத்திற்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் அவர் இருக்கும்படி இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி பாராட்டுகிறேன். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நாங்கள் கடந்து வரும்போது அநேக கஷ்டங்களை நாங்கள் கண்டோம். மாதத்தில் 10 நாட்கள் தான் அந்த 3 வேளை சாப்பாடு நாங்கள் சாப்பிட முடியும். மற்ற நாட்கள்லாம் 20 நாட்களும் உபவாசம், ஜபம், பட்டினி இப்படி தான் இருந்தோம். யாரிடத்துலையும் நாங்கள் உதவியை நாங்கள் கேட்டது கிடையாது. ஆனால் கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் சகலமும் எங்களுக்கு தந்து எங்களுடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து வந்தார். எதெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோமோ கர்த்தர் அதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அன்றன்றைக்கு எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கஷ்டத்தையும் கர்த்தர் நீக்கினார். பல இடங்களிலே நாங்கள் ஊழியத்தை எங்கெல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோமோ அங்கெல்லாம் இப்போ சபைகள் உருவாகி இருக்கிறது. திருசூல பகுதியில் க்ரெஷரு, கல், நிறைய ஜல்லி இதெல்லாம் கொட்டி வைத்திருப்பாங்க. ஆனால் அந்த பாதை சரியான நல்ல பாதை நடக்க முடியாது. 15-20 வருஷமாய் எங்களுடைய பாஸ்டர் பொருத்தனையோடு கூட
செப்பல் போட மாட்டாங்க. சகதியாக இருக்கும், நடக்க முடியாத ஒரு பாதை தான். அந்த கல் பாதை, கல் நிறைந்த ஒரு இடமா இருக்கும். ஆனால் அந்த பகுதியிலே கூட வைராக்கியமாய் செப்பல் கூட போடாமல் ஊழியத்தை நடந்து செய்வாங்க. அப்போது வண்டி கிடையாது, சைக்கிள் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் அபிதமாய் நான் அந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு ஆலயம் வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு வாகனம் வேணும் என்று சொல்லி நான் அநேக நாட்கள் நான் ஜெபித்தது உண்டு. நாங்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தோமோ அது போல கர்த்தர் இந்த நாளில் ஒரு சொந்த வீடு வேணும், ஆலயம் பெரிதாய் வேணும், இப்படி ஆலயத்துக்குள் ஒரு ஏசி, வாகனம், இப்படியெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து ஜெபித்தேன். கர்த்தர் அப்படியா இந்த நாட்களில் ஜபங்களை கேட்டு பூரணமாய் ஆலயத்தையும் நிறைவு செய்தார். கட்டி முடிக்க சகலமும் ஆலயத்துக்கு என்னென்ன காரியங்கள் ஜெபித்தோமோ எல்லாமே கர்த்தர் கொடுத்தார். ஒரு முறை புதிதாய் நாங்கள் குக்கர் வாங்கியிருந்தோம். அப்போ பிரியாணி செய்யும்போது குக்கர் திறக்க தெரியல, அவசரமாக அது திறக்கும் போது அது வெடிச்சிடுச்சு. வெடித்த உடனே கை, முகம், உடம்பெல்லாம் அப்படியே கொப்பளம் வந்தது. அந்த சூழ்நிலையில் கூட 1 ஹவர் கூட வீட்டில் அவர் படுக்கலை, உடனே ஊழியத்துக்கு போயிட்டாங்க. எப்பவுமே ஊழியம், ஜபம், ஊழியம் ஓடிட்டே தான் இருப்பாங்க. இப்போ 70 வயது ஆகுறது அவங்களுக்கு. இந்த 70 வயது வரலையும் இந்நாள் வரலையும் ஓடிட்டு தான் இருங்க. கர்த்தர் இரட்டிப்பான பலனையும் அவருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். 50 ஆண்டுகளும் கர்த்தர் இதுவரையிலே நடத்தி வந்தார். என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் உடைய குடும்பங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.